தமிழ் லேர்னர்ஸ் கெமிஸ்ட்ரியில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து மாலிகுலர் அண்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா. இப்போ உதாரணமாக வந்து இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறேன். குளுக்கோஸ் எடுத்துக்க போகிறேன். இப்போ குளுக்கோஸோடைய மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C6H12O6. ஸோ அதோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து C6H12O6. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் சிம்பிளிஃபைடாக எழுத போகிறேன். ஸோ நான் இதுலேருந்து காமனாக ஒரு நம்பரை வெளியே எடுக்க போகிறேன். இதுலேருந்து காமனாக நீங்கள் என்ன வெளியே எடுக்கலாம்? இதுலேருந்து காமனாக நீங்கள் வந்து 6 வெளியே எடுக்கலாம். சரிங்களா? அப்போ 6 வெளியே எடுத்துட்டிங்கன்னா CH2O 6 டைம்ஸ் இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். C6H12O6 நமக்கு கிடச்சிடும். அப்போ இந்த CH2O இருக்கு இல்லையா, இந்த சிம்பிளிஃபைட் ஃபார்முலா இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. சரிங்களா? அப்போ மாலிகுலர் ஃபார்முலாவோடைய சிம்பிளிஃபைடு ஃபார்ம் தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. நீங்கள் இப்போ காமனாக இங்கே ஒரு நம்பர் வெளியே எடுத்தீங்க இல்லையா, இந்த நம்பருக்கு பேர் தான் N அப்படின்னு பேர். சரி, அப்போ Nக்கு என்ன ஃபார்முலா? N இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் ஃபார்முலா வெயிட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா வெயிட். இது வந்து ஒரு ஃபார்முலா. நம்ம N வேணும்னா மாலிகுலர் ஃபார்முலா வெயிட்டையும் எம்பிரிக்கல் ஃபார்முலா வெயிட்டையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு N கிடச்சிரும். இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா 2 into வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ். ஸோ இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ரெண்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெண்டு ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? 2 into வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸுங்கிறது ஒரு ஃபார்முலா. N இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் ஃபார்முலா வெயிட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா வெயிட்டுங்கிறது இன்னொரு ஃபார்முலா. நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். சுக்ரோஸோட ஃபார்முலா. சுக்ரோஸோடைய மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C12H22O11. ஸோ இது வந்து அதோடைய மாலிகுலர் ஃபார்முலா. இதில் வந்து நீங்கள் காமனாக எந்த நம்பரையும் வெளியே எடுக்க முடியாது. நீங்கள் 1 தான் வெளியே எடுக்க முடியும். சரிங்களா? இதுலேருந்து 1 வெளியே எடுக்கலாம். அப்போ இந்த கேஸில் N அப்படிங்கிறது 1. எம்பிரிக்கல் ஃபார்முலாவும் சேம் தான். இந்த கேஸில் எம்பிரிக்கல் ஃபார்முலாவும் அதே தான். அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா இங்கே என்ன? C12H22O11. அப்போ இந்த கேஸில் மாலிகுலர் ஃபார்முலாவும் எம்பிரிக்கல் ஃபார்முலாவும் சேம். சில கேசஸில் அப்படி வரலாம், பெரும்பாலான கேசஸில் அப்படி வராது. ஸோ மாலிகுலர் ஃபார்முலாவுடைய சிம்பிளிஃபைடு ஃபார்ம் தான் இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா. இப்போ மாலிகுலர் ஃபார்முலாவுக்கும் எம்பிரிக்கல் ஃபார்முலாவுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்த்தோம். ஸோ அது சம்மந்தமாக நம்ம இப்போ 2 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ப்ராப்ளம் நம்பர் 1. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஆர்கானிக் ஆசிட் இருக்குது. அது வந்து ஒரு டைபேசிக் ஆசிட். டைபேசிக் ஆசிட்னா 2 H+ அயான்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிட்டு. அதில் கார்பனுடைய பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜனுடைய பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி புரோமினுடைய பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3% கொடுத்துருக்காங்க. நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 3% ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பாருங்கள். ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 17.39, 1.45 இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 57.97. இப்போ இது 3 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 76.81 அப்படின்னு ஒரு வேல்யூ நமக்கு இங்கே கிடைக்குது. சரிங்களா? அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து 100 கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளமில் கொடுக்கும்போது இந்த பர்சன்டேஜெல்லாம் கூட்டி பாருங்கள். ஆன்சர் 100 வந்துட்டால் பிரச்சனை இல்லை. 100 கம்மியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? 100லேருந்து இந்த டோட்டலை சப்ட்ராக்ட் பண்ணணும். இதை 2 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 23.19% கிடைக்கும். அப்போ கார்பன் வந்து இவ்வளோ இருக்குது, ஹைட்ரஜன் இவ்வளோ இருக்குது, புரோமின் இவ்வளோ இருக்குது. பொதுவாக 100 வந்தால் அப்படியே விட்டுறலாம். 100 வழினா 100லேருந்து இந்த டோட்டல் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணி இந்த கிடைக்கிற பர்சன்டேஜை நம்ம வந்து ஆக்சிஜனுடைய பர்சன்டேஜாக எடுத்துக்கணும். இது ப்ராப்ளமில் கொடுக்க மாட்டாங்க, நம்மளே எடுத்துக்கணும். ரிமைனிங் வந்து ஆக்சிஜன் நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இதோட வேப்பர் டென்சிட்டியோட வேல்யூ வந்து 138 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நான் இதோட பர்சன்டேஜெல்லாம் கீழே எழுத போகிறேன். கார்பனுடைய பர்சன்டேஜ் வந்து 17.39. ஸோ இங்கே எழுத போகிறேன் 17.39. ஹைட்ரஜனோடது வந்து 1.45. அடுத்தது புரோமினோடது வந்து 57.97. இப்போ தான் நம்ம ஆக்சிஜனோடது கண்டுபிடிச்சோம் 23.19. சரிங்களா? 23.19. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இந்த பர்சன்டேஜை
இதோடைய அட்டாமிக் மாஸால் டிவைட் பண்ண போகிறோம், அட்டாமிக் வெயிட்டால் டிவைட் பண்ண போகிறோம். கார்பனுடைய அட்டாமிக் வெயிட் என்ன? 12. ஹைட்ரஜனுக்கு வந்து 1. அடுத்தது புரோமினுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 80. ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு தெரிஞ்சால் தான் ப்ராப்ளம் போட முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பர்சன்டேஜை இதோட அட்டாமிக் மாஸால் டிவைட் பண்ண போகிறோம். ஹைட்ரஜன் 1.45 டிவைடட் பை 1. புரோமின் வந்து 57.97 டிவைடட் பை 80. அடுத்தது ஆக்சிஜன் வந்து 23.19 பை 16. ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 1.45 கிடைக்க போகுது, இங்கேயும் 1.45 கிடைக்க போகுது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.72 கிடைக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.45 கிடைக்குது. ரைட்டுங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், பர்சன்டேஜ் எழுதிக்கிட்டோம், அடுத்து அட்டாமிக் மாஸால் டிவைட் பண்ணோம், நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிது இல்லையா? இப்போ இதில் வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுன்னு பாருங்களேன். இது எல்லாமே 1.45, இது 0.72. ஸோ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுன்னு கேட்டிங்கன்னா 0.72. இப்போ கிடச்சிருக்கிற ஆன்சரை மறுபடியும் இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூவால் டிவைட் பண்ணணும். அப்போ 1.45 பை 0.72, 1.45 பை 0.72, 0.72 பை 0.72, 1.45 பை 0.72. சரிங்களா? ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 2ன்னு வரும், இதுக்கும் 2ன்னு வரும், இதுக்கு 1 வரும், இதுக்கு 2 வரும். ஸோ ஃபஸ்ட்டு பர்சன்டேஜை அதோடைய அட்டாமிக் மாஸால் டிவைட் பண்ணுறோம், அப்புறம் ஒரு ஆன்சர் கிடைக்குது. அதில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுவோ அந்த வேல்யூவால் எல்லாத்தையும் திருப்பி டிவைட் பண்ணுறோம். ஸோ நம்ம மறுபடியும் என்ன கிடைக்குதோ அதுதான் இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்போ கார்பன் வந்து இங்கே 2, ஹைட்ரஜன் வந்து இங்கே 2, புரோமின் வந்து இங்கே 1, ஆக்சிஜன் வந்து இங்கே 2. சரிங்களா? அப்போது C2 H2 Br O2 இதுதான் இந்த காம்பவுண்டோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா. சரிங்களா? C2 H2 Br1 O2. Br1னா 1 போடலை. ஸோ இது வந்து இதோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா. இப்போ நமக்கு அடுத்து என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அதோடைய வேப்பர் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. வேப்பர் டென்சிட்டி வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 138ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into vapor density is equal to molar mass. சரிங்களா? அதாவது மாலிகுலர் ஃபார்முலா வெயிட். இப்போ 2 into vapor density, வேப்பர் டென்சிட்டியோட வேல்யூ வந்து இங்கே 138. அப்போ 2 into 138 is equal to molar mass. அப்போ molar mass is equal to 276. ஸோ இதுதான் அதோடைய மாலிகுலர் ஃபார்முலா வெயிட். மாலிகுலர் ஃபார்முலா வெயிட் அல்லது மோலார் மாஸ். இப்போ எனக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? n is equal to molecular formula weight divided by empirical formula weight. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னங்கிறது நமக்கு இங்கே தெரியும். சரிங்களா? அதை இங்கே எழுதிக்க போகிறோம். இப்போ என்ன எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சோம் நம்ம? C2 H2 Br O2. இப்போ கார்பனோட வெயிட் வந்து 12, ஹைட்ரஜனோட வெயிட் வந்து 1, புரோமினோட வெயிட் வந்து 80, ஆக்சிஜனோட வெயிட் வந்து 16. C2 அப்போ 2 இன்ட்டு கார்பனோட வெயிட் வந்து 12 ப்ளஸ் 2 இன்ட்டு ஹைட்ரஜனோட வெயிட் வந்து 1, ஒரே ஒரு புரோமின் தான் இருக்குது, அப்போ ப்ளஸ் 80, ஆக்சிஜன் 2 இருக்குது, 2 இன்ட்டு 16 அப்போ 24 ப்ளஸ் 2 ப்ளஸ் 80 ப்ளஸ் 32. இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா நமக்கு 104, 106, 108, 138 வருது. ஸோ நம்மளுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா வெயிட் வந்து 138. சரிங்களா? ரைட். மாலிகுலர் ஃபார்முலா வெயிட் வந்து 276. இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ n is equal to மாலிகுலர் ஃபார்முலா வெயிட். ஃபஸ்ட்டு வந்து மாலிகுலர் ஃபார்முலா வெயிட், மாலிகுலர் ஃபார்முலா வெயிட்டோட வேல்யூ வந்து 276. அப்போ 276 divided by empirical formula weight. இங்கே பாருங்கள், empirical formula weight எவ்வளவு? 138. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி நமக்கு 2 கிடைக்கும். அப்போ என்னோட வேல்யூ வந்து இங்கே ரைட்டுங்களா? இப்போது இதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன? C2 H2 Br O2. ஸோ இது வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா.
அடுத்தது நமக்கு என்ன வேணும்? மாலிகுலர் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலாங்கிறது என்ன? எம்பிரிக்கல் ஃபார்முலா n டைம்ஸ் அப்படிங்கிறது தான் மாலிகுலர் ஃபார்முலா. இப்போ என்னோட வேல்யூ இங்கே என்னது? என்னோட வேல்யூ வந்து இங்கே 2. அப்போ நம்ம n2ன்னு போட்டிங்கன்னா என்ன ஃபார்முலா வரும்னா C4H4Br2O4. ஸோ இதுதான் அதோடைய மாலிகுலர் ஃபார்முலா. சரிங்களா? ரைட். இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா மாதிரி n டைம்ஸ் 2 டைம்ஸு. இப்போ இது மாதிரி 2 டைம்ஸ்னால் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. 2 4 ஆகிடும், 2 4 ஆகிடும், 1 2 ஆகிடும், 2 4 ஆகிடும். அப்போ C4H4Br2O4ங்கிறது மாலிகுலர் ஃபார்முலா, C2H2Br2O2ங்கிறது எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது ப்ராப்ளம் 2 பார்க்க போகிறோம். அது மாலிகுலர் ஃபார்முலா எம்பிரிக்கல் ஃபார்முலா வச்சு. பட் இது கொஞ்சம் வித்தியாசமான ப்ராப்ளம். போன ப்ராப்ளமில் வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க, இந்த ப்ராப்ளமில் வந்து மாஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. எதர் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அல்லது மாஸ் ரேஷியோ கொடுப்பாங்க. இங்கே வந்து கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் அதோடைய மாஸ் ரேஷியோ வந்து 10:1:2. மோலார் மாஸ் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, 93ன்னு கொடுத்துட்டாங்க. போன ப்ராப்ளமில் வந்து வேப்பர் டென்சிட்டி கொடுத்தாங்க. ஸோ 2 × வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ்ன்னு கண்டுபிடிச்சோம். இங்கே அதெல்லாம் தேவையே இல்லை, டைரெக்டாக மோலார் மாஸே கொடுத்துட்டாங்க. மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 3 ஆட்டம் இருக்குங்க, கார்பன், ஹைட்ரஜன் அண்டு நைட்ரஜன். ஸோ நான் இங்கே டேப்லோ காலத்தில் எழுதிக்கிட்டேன் கார்பன், ஹைட்ரஜன் அண்டு நைட்ரஜன். அதோட மாஸ் ரேஷியோ வேல்யூ வந்து 10:1:2. ஸோ மாஸ் ரேஷியோ வேல்யூஸ் நம்ம இங்கே எழுதி போகிறோம், 10, 1 and 2. சரி, இப்போ கார்பனோட அட்டாமிக் மாஸ் வந்து 12, ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 1, நைட்ரஜனோடது வந்து 14. ஸோ நம்ம இந்த மாஸ் ரேஷியோவை அட்டாமிக் மாஸால் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன வரப்போகுது? மாஸ் ரேஷியோ டிவைடட் பை அட்டாமிக் மாஸ். அப்போ 10/12, 1/1, 2/14. ஸோ நம்ம இதெல்லாம் டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் இங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0.83 கிடைக்கும், இதுக்கு 1 கிடைக்கும். 2/14 அப்படின்றது வந்து 0.14. போன ப்ராப்ளம் பண்ண மாதிரியே தான் இருக்கலே. இதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்து அந்த வேல்யூவால் இது மூணுமே டிவைட் பண்ணணும். ஸோ இது மூணுலேயுமே ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 0.14 அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ 0.83 டிவைடட் பை 0.14, 1/0.14, 0.14/0.14. 0.14/0.14 அப்படின்றது 1. 1 டிவைடட் பை 0.14 அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக 7 வரும். 0.83/0.14 அப்படின்றது 6 வரும். அப்போ இது 6, இது 7, இது 1. அப்போ டோட்டலாக கார்பன் வந்து 6, ஹைட்ரஜன் வந்து 7, நைட்ரஜன் வந்து 1. அப்போ அதோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா C6H7n. ஸோ இதுதான் அதோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா. சரிங்களா? ரைட், நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மாஸ் ரேஷியோ இருந்தது. மாஸ் ரேஷியோ வந்து அட்டாமிக் மாஸால் டிவைட் பண்ணோம், நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிது. இந்த 3 ஆன்சர்லேயே ஸ்மாலஸ்ட் வேல்யூ இதுன்னு பார்க்கணும். 0.14 தான். இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூவால் இந்த நம்பர்ஸ் எல்லாம் மறுபடியும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணியாச்சு, நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஸோ அதுதான் கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் நைட்ரஜனுடைய நம்பர்ஸ். கார்பன் வந்து 6, ஹைட்ரஜன் வந்து 7, நைட்ரஜன் வந்து இங்கே 1. ஸோ இதான் அதோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா. ரைட்டுங்களா? அடுத்தது நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா n வேணும் இல்லைங்களா? மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு n வேணும். n is equal to molecular formula weight by empirical formula weight. இப்போ நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா வெயிட்டை கண்டுபிடிக்கிறோம். நம்ம கண்டுபிடிச்ச எம்பிரிக்கல் ஃபார்முலாவை நீங்கள் எடுத்து எழுத போகிறேன். எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து நமக்கு இங்கே C6H7n. ரைட்டுங்களா? அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க? மோலார் மாஸ் வந்து 93. அப்போ மாலிகுலர் ஃபார்முலா வெயிட் அல்லது மோலார் மாஸ் ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ வந்து 93. சரிங்களா? இப்போ இது கண்டுபிடிக்கணும். இப்போ கார்பனுக்கு வந்து 12, ஹைட்ரஜனுக்கு வந்து 1, நைட்ரஜனுக்கு வந்து 14. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே 6 கார்பன் இருக்குது. அப்போ 6 × 12 ப்ளஸ் 7 ஹைட்ரஜன் இருக்குது, 7 × 1, நைட்ரஜன் ஒன்று தான் இருக்குது, ப்ளஸ் 14. 2 × 12 அப்படின்றது 72 ப்ளஸ் 7 ப்ளஸ் 14. இது 3 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 93ன்னு கிடைக்கும். அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா வெயிட்டோட வேல்யூ வந்து 93. மாலிகுலர் ஃபார்முலா வெயிட் வேல்யூ 93. இது ரெண்டுமே கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். n is equal to மாலிகுலர் ஃபார்முலா வெயிட் எவ்வளவு? 93. ஸோ 93 போட்டுக்கோங்க, டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா வெயிட். எம்பிரிக்கல் ஃபார்முலா வெயிட்டும் 93 தான். ஸோ
93/93ங்கிறது 1. அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே C6H7N. ஸோ இதுதான் அந்த கிவன் காம்பவுண்டுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா. இப்போ மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா n டைம்ஸ். இப்போ என்னோட வேல்யூ என்ன? என்னோட வேல்யூ வந்து இங்கே 1. அப்போ n is equal to 1. n is equal to 1 இதில் போட்டிங்கன்னா C6H7N அப்படின்றது தான் அதோடைய மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ இந்த கேஸில் மாலிகுலர் ஃபார்முலாவும் எம்பிரிக்கல் ஃபார்முலாவும் சேமாக வருது.